ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லைட்டான ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டின விதம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேப் அப் இருக்கும் அப்படின்றது தான். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் டவுன் வந்துட்டு அகெயின் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அந்த ஐயை வச்சுது அப்படின்னு சொல்லலாம். நியராக வந்து ஒரு 100 பாயிண்ட் நியராக வந்து ஒரு அப் வந்து மார்க்கெட் போச்சு. ஸோ ரொம்ப நேரமாக அந்த 24,500 ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் ஃபேஸ் பண்ணியிருந்தது. நம்ம 2 வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு ரீஜன் வரும் அப்படின்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இன்றைக்கி டச் ஆகிட்டு தான் மார்க்கெட் வந்து இறங்குச்சுன்னு சொல்லலாம். அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி கேம் தான். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பைரி கேமுக்காக ஒரு ஹையஸ்ட் பிசிஆர் இருந்தது. 1.8 சம்திங் இருந்தது. அந்த பிசிஆர் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் ஓடி 1 கிட்ட முடிஞ்சிருக்குன்னும் போதே எந்த அளவு அதுக்கு ஆப்போசிட்டில் பொசிஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். வேறு எதுவும் இல்லை. ஒரு 3 மணிக்கு மேலே மார்க்கெட் நல்லாவே ஒரு ஒன் சைடு இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கால் சைடு இருந்த ஃபியரை இறக்கி விட்டுருச்சு அப்படின்றது தான் சொல்லணும். இன்றைக்கி டே லோ கிட்ட மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. பட் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ டே லோ க்ளோசிங் ப்ளஸ் வந்து வால்டாலிட்டி ட்ராப் ஆனது பெருசாக வந்து நெகட்டிவாக இது இருக்காது அப்படின்றது தான். ஸோ பெரிய அளவு பயம் கிடையாது என்னோட டே லோ க்ளோசிங் கூட. நாளைக்கு நிஃப்டி ஸ்ட்ராடல் 273 பாயிண்ட்டும் அண்ட் சென்செக்ஸ்க்கு வந்து ஒரு 535 பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து போடலாம். நாளைக்கு நைட்டு யூஎஸில் ஃபெட் மினிட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது வரைக்கும் வந்த டேட்டாஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா எப்படி இருக்குது, வர இருக்கிற ரேட் ஹைக்கு எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ ஸ்ட்ராங்கான பாசிபிள் இருக்கா இல்லைன்னா ஒரு லோவர் பாசிபிள் இருக்கா அப்படின்றது நாளைக்கு நைட்டு தெரிஞ்சிடும். ஒரு வாலட்டிலிட்டி டெஃபினட்டாக மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிடலாம். ஸோ நாளையோட நாளைக்கு ஈவினிங் கேரி ஃபார்வர்ட் பண்ணுற பொசிஷன் ஏதாவது இருந்தால் 1-2 தடவை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்றது இதோட மூலமாக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 54 ஸ்டாக் லாங் சைடில் முடிஞ்சிருக்கு அண்ட் 21 ஸ்டாக்கு லாங் அன்வைண்டிங்கு, 118 ஸ்டாக்கு ஷார்ட்டுக்கும் அண்ட் 16 ஸ்டாக்கு ஷார்ட் கவரிங்க்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து பெசிமிஸ்டிக்காக டவுன் சைட் பார்த்த மாதிரி தான் இந்த போர்ஷன்ஸு. குறிப்பாக சொல்லணும்னா இன்னையோட கேம் குறிப்பாக எக்ஸ்பைரி கேமாக தான் முழுக்க இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு 2 மணிக்கு மேலே தான் அந்த ஒரு டவுனே வந்து இருந்தது. அது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சாலிடேட்டாக மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். நிஃப்டி லாங் அன்வைண்டிங்கோ அண்ட் பேங்க் நிஃப்டி ஷார்ட்டையும் பதிவு பண்ணியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி ப்ரைவேட் பேங்கிங் வந்து செல்லிங்கில் இருந்தது. நேற்று ப்ரைவேட் பேங்கிங் கிட்டத்தட்ட ஹெவியாக ஒரு போஸ்டிங் கொடுத்துருந்தது. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் செல்லிங் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. தென் சென்செக்ஸோட ஸ்ட்ராடல் இன்றைக்கி ஓப்பன் ஆனது 610 ரூபாய்க்கு ஓப்பன் ஆயிருக்கு. முடிஞ்சது 537 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. ஸோ இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டியை மார்க்கெட் நாளைக்கு போடும். ஸோ ஆல்மோஸ்ட் குறைஞ்சி போச்சு. நாளைக்கு ஒரு நாள்னா இது ஒரு 400 ரூபாய்க்கு வருமா? ஸோ அந்த 400 அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒன்றுமே இருக்காது. ஸோ கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படின்றது பையருக்கு மட்டும் பெரிய விஷயம் இல்லை. ஏன் இது செல்லருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ பையருக்காவது அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு. ஓகேங்களா? பட் செல்லிங்க்குன்னு சொல்லும்போது இன்னும் அவங்க கேபிட்டல் நிறைய கொண்டு வந்து இந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாமலே இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு லோவர் ப்ரீமியம் மார்க்கெட்டில் யூஸ்வலாக நடக்கிறது. பட் வந்து ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஸோ சென்செக்ஸோடைய ஆப்ஷன் செயினில் 78,200 அர்த்த மணி வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 500 600 பாயிண்ட்டுக்கான கேமை வந்து எதிர்பார்க்கலாம். ஐவிலாம் ரொம்ப கம்மியாகி போச்சுங்க. ஸோ ஐவிபி 17 கடைசி 300 நாளில் இந்த ஐவி வந்து பார்த்திங்கன்னா 17 அப்படின்ற ஒரு ரேங்க் வச்சுருக்கு. ஸோ இதே மார்ச் மாதம் இது 100 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருந்தது. மார்க்கெட் அந்தளவு வால்டெல்லாம் இருக்கும்போது ப்ரீமியம் ஜம்ப்லாம் இருந்தது நிறைய. பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம இந்த ரீடிங்கை பார்க்குறோம். தென் பிசிஆர் நிஃப்டி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.84 இருந்தது. பட் முடியும் போது கிட்டத்தட்ட 1 அப்படின்ற ஒரு மதிப்பு வச்சுருக்கு. பட் சென்செக்ஸ் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு 1.73 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருந்தது. பட் முடியும் போது அது பிலோ 1 கீழே முடிஞ்சு 0.8 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு மேலே 1 மணிக்கு மேலே காலோட டாமினேஷன்ஸ் ஹெவியாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கிட்டத்தட்ட கால் அதாவது மார்க்கெட் முடியும் போது கூட 1.26 அப்படின்றது இன்ட்ராடேயில் கால் அதிகமாக விற்றுருக்காங்க. 33 லட்சம் இன்ட்ராடேயில் புட்டை விற்றுருக்குறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது கூட காலோடைய கை வந்து இங்கே ஓங்கி இருக்கிறத பார்க்குறோம். 2.43 அப்படின்ற ஒரு ஓவரால் ஓஏ வந்து கால் சைடும் 1.94 க்ரோன்றது புட் சைடில் ஓஏயாகவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாக முடியும் போது மார்க்கெட்டை இறங்கி இருந்ததில்ல. ஸோ காலை கொஞ்சம் ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 70-80% நாளைக்கு இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருக்குது. பெரிய அளவு ஓப்பனிங்ஸ் இல்லை. பெரிய அளவு பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகலை. யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் பொறுத்து கண்டிப்பாக இந்த மார்க்கெட் அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டிலையும் நல்ல ஒரு மாறுதல் வந்து எதிர்பார்க்கலாம். தென் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபீச்சர்ஸ் நம்ம டைம் ஒரு 7:30 மணி 8 மணிக்கு மேலே லோட் ஆகிடும்.
எஸ் அஃப்கோர்ஸ் ஆல்மோஸ்ட் லோட் ஆகிடுச்சுங்க. ஸோ 390 கோடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டெஸ்பைட் 30 பாயிண்ட்டு மார்க்கெட் நெகட்டிவாக நிஃப்டி முடிஞ்சிருந்தாலும் ஸ்ட்ராங் தான். அதை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் எண்ட் ஆஃப் இஓடி இறங்கியிருக்கு, வால்டாலிட்டி ட்ராப் ஆயிருக்கு, அதாவது விக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ பெருசாக வந்து இந்த டவுனை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றது. கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கூட பெருசாக வந்து இறங்கலை. ஓகேங்களா, ஸோ அதுவுமே பாசிட்டிவில் இருக்கும்போது ஒரு கேப் அப்போ இல்லை அகெயின் மார்க்கெட் 24,500 ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஹெவியாக வந்து கரைச்சி விட்ருக்காங்க. ஒன்றும் கிடையாது, இந்த ஒரு 4-5 நாளாக இதுக்கு முன்னாடி எடுத்த போர்ஷன்ஸை கரைச்சி விட்ருக்காங்க. அப்போது கேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷ் எல்லாம் கையில் இருக்கும். ஸோ செல் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. எப்போ சான்ஸ் வந்து வால்டாலிட்டி அதிகமாகி ப்ரீமியம் எங்கே ஜம்ப் ஆகுதோ அங்கே செல் பண்ணுறதுக்கு இந்த ஃபண்டை நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கோ இல்லை நாளானிக்கோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டாலிட்டி மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது சொல்லணும். எஸ் நண்பா, நம்ம போகிற கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்கள். செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம், இன்றைக்கி 1.5% வால்டாலிட்டி ட்ராப் ஆகி மார்க்கெட்டில் கொஞ்சம் வால்டாலிட்டி தனிஞ்சிருக்கு. பட் இது எக்ஸ்பைரி கேமுக்காக தான் தனிஞ்சிருக்கு அப்படின்றது கிளியராக சொல்லலாம். ஏன்னா பெரிய அளவு 12 கீழே வந்ததும் இன்னும் ஃபர்தராக வேகமாக வந்து கரையலை. ஏன்னா லாஸ்ட் இயரில் இதே ஐவி எனக்கு தெரிஞ்சு 8 கிட்டலாம் போச்சுன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஒரு சைட் ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகும்போது இதே ஐவியை வந்து பிலோ 10 கீழெல்லாம் போக வாய்ப்பு இருக்குது. பட் இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு சைன் இல்லை, மார்க்கெட் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க தான் ட்ரை பண்ணுது அப்படின்றது இந்த வால்டாலிட்டி சொல்லுது. ஏன்னா லாஸ்ட் ஒரு வாரம் இதை தான் அப்சர்வ் பண்ணுறோம். நிஃப்டி ஸ்ட்ராடல் 273யும் சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 535 இருக்குது. ஸோ இதுக்கேற்ற ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட்டு போடும். ஸோ டெக்னிக்கலாக இன்ட்ராடேக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்டோட ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட்டை எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க்கெட் டெசிசிவாக உடைக்கும் போது ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். கூட இந்த பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். தென் விவாப்னு சொல்லப்படுற விஷயத்தை நிஃப்டி 24,445 வச்சுருக்கு. பேங்க் நிஃப்டி 58,320 வச்சுருக்கு. ஸோ இதுக்கேற்ற ஒரு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டுக்கு இந்த பாயிண்ட்டை விட ஸ்பாட்டு கீழே இறங்கியிருக்கனால மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனில் இருக்குது, கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இடம் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பெரிய அளவு சேஞ்சஸ் வந்து இல்லைன்னு சொல்லணும். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இறங்கியிருக்கு. நிஃப்டியில் கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டியில் சின்னதாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் கன்சிடர் கண்டிப்பாக ஷார்ட் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கு. ஏன்னா ஹெவி வெயிட்டில் இன்றைக்கி ப்ரைவேட் பேங்க்கில் செல்லிங் இருந்ததை அப்சர்வ் பண்ணதை மார்க்கெட் வந்து காமிச்சிருக்கு. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா லாங் அண்ட் வெண்டிங் அப்படின்ற ஒரு சைனு. ஃபியூச்சர் வர்சஸ் பாயிண்டில் எல்லாமே இறங்கியிருக்கு. அண்ட் பிசிஆரில் எல்லாமே நேற்று இருந்ததை விட இறங்கியிருக்கிறது ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் தான். பட் இது எக்ஸ்பைரி கேமாக ஃபுல்லாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான். தென் மிட் கேப் நிஃப்டி ரொம்ப ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு, அதில் கான்ட்ராக்ட் சின்னதாக ஷேடாக இருக்குது அப்படின்றத சொல்லணும். மேக்ஸ் பாயிண்ட் லெவலில் பார்க்கும்போது நிஃப்டி 24,400 அண்ட் பேங்க் நிஃப்டி 58,600 அண்ட் மிட் கேப் நிஃப்டி 14,500 வச்சிருக்கு. ஸோ இது கன்சிடர் பண்ணும்போது பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கோ இன்றைக்கோ பெரிய அளவு சேஞ்சஸ் கிடையாது அப்படின்றது தான். தென் ட்ராப் ஜோன் அப்சர்வ் பண்ணும்போது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் இன்றைக்கி எண்ட் ஆஃப் யூஓடியில் முடிஞ்சதை பார்க்கும்போது எட்ஜான பொசிஷன் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ ஸ்ட்ராடல் புதுசாக நிஃப்டிக்கு மட்டும் 275 கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாளையோட கேமுக்கு கொஞ்சம் வால்டிலிட்டியை ட்ரிகர் பண்ணோம். பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் டே அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கனால அதையும் மார்க்கெட் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்றதுனால எட்ஜாக பொசிஷன் வச்சுருக்காங்க. வித் ஸ்ட்ராடல் ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம். வேறு ஏதாவது குளோபல் நியூஸில் இல்லை குளோபல் ஏதாவது செல்லிங்கோ இல்லைனா பாசிட்டிவோ இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்சர்வ் பண்ண தயாராக இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஸோ பெரிய அளவு நெகட்டிவ் வந்து சொல்கிறதுக்கு கிடையாது அப்படின்றது தான் கூடுதல் அட்வான்டேஜ். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து மிக்சடாக இருக்குது அண்ட் யூரோப் மார்க்கெட்டும் மிக்சடாக இருக்குது. கிரிப்டோ ஏறி இருக்குது. அண்ட் இன்றைக்கி பெரிய அளவு ஈவெண்ட்ஸ் இல்லை, பட் நாளைக்கு வந்து பெரிய ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது வால்டாலிட்டி ட்ராப்பு தான். ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து காமாக இருந்துகிட்டு இருக்குது லாஸ்ட் ஒரு 3-4 நாளாக பார்க்கலாம். ஸோ அதே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது தான் கூடுதல் தகவல். நெகட்டிவாக பார்க்குறது ஒன்றும் இல்லை. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 270 வச்சிருக்கு, கொஞ்சம் அதிகம். மேபி சென்செக்ஸை நிஃப்டி ஃபாலோ பண்ணுமா இல்லை நிஃப்டி சென்செக்ஸ் ஃபாலோ பண்ணுமா அப்படின்ற ஒரு கேம் நாளைக்கு வரலாம். அப்படி வரும் பட்சத்தில் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் நிஃப்டிக்கு அதிகம் அப்படின்றதுனால வேறு ஏதாவது நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் விளையாட இல்லைனா மேலே கீழே ஒரு வால்டாலிட்டி கொடுக்க ரெடியாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்குறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டே க்ளோசிங் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மேபி இது இன்னையோட எக்ஸ்பைரி கேமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராடலுக்குள்ளே நாளையோட கேம் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு 80% வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா பேஸ் பண்ணி சொல்கிறது. நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.